Hi friends, welcome to Chennai Academy Velu. Group 2 கான நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியில இன்னைக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? நேத்து நைட் வந்தது பாத்தீங்கன்னா அது போன group 2 உடைய வேகன்சி இன்க்ரீஸ். நிறைய பேர் அது வேகன்சியா, இது இவ்வளவுதான் வேகன்சி அப்படி நினைச்சீங்க. அது கிடையாது. ஆனால் அது இருந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வேகன்சி இது. இதுல சின்ன சின்ன மாற்றம் இருக்குது. மெயின்ஸ்ல மிகப்பெரிய சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெளிவுபடுத்துறேன். ஆல்ரெடி ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ்ல பெரிய சேஞ்ச் இல்லை, மெயின்ஸ்ல பெரிய சேஞ்ச் இருக்குது. அது என்னங்கிறது வீடியோ ஃபுல்லா பாருங்க. எவ்வளவு வேகன்சி, என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியில் விட்டுருக்காங்க. அதில் நம்ம வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா போன மாதிரி தான் டிஎன்பிசி வந்து ஒரு மாதம் சொல்லுவாங்க, அது அடுத்து 2 மாதம் ஆக்குவாங்க, அடுத்து ஒரு 3 மாதம் ஆகும், அது அடுத்த வருஷமாக விட்டுறேன்னு சொல்லிடுவாங்க ஒரேடியா. ஆனால் இப்போ தான் என்ன பண்ணுறது இல்லை, அப்படி சொல்கிறது இல்லை. குரூப் 4ஐயும் சொன்ன டேட்டுக்கு வெளியிட்டாங்க, இப்போ குரூப் 2ஐயும் என்ன பண்ணியிருக்காங்க, சொன்ன டேட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியில் வந்து சொன்னோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷனு. ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டு நெக்ஸ்ட் மந்த்து 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து அவங்க சொன்ன டேட்டில் தான் இருக்குது. டிஆர்பி வந்ததுனால டிஆர்பி மாறப்போகுது அப்படிலாம் சொல்லலை, எதுவுமே இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு தான் முக்கியத்துவம். 28/9 தான், செப்டம்பர் 28ஆம் தேதி தான். அப்போ கணக்கு போட்டோம்னா இன்னொரு 15 நாள், ஜூலை மாதத்தில். ஓகே, இது அப்புறம் ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சு, அப்புறம் செப்டம்பர் 28 எண்ணி பார்த்தோம்னா ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 60-70 நாள் தான் எண்ணி பார்த்தோம்னா. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவே வேகமாக படிக்கணும். ஓகேங்களா? லேட் பண்ணக்கூடாது. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எஸ், இது குரூப் 2 சர்வீஸ்க்கான வேகன்சி. குரூப் 2க்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 50 வேகன்சி. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. முனிசிபல் கமிஷனர் இந்த தடவை வரல போலுக்கு. எஸ், முனிசிபல் கமிஷனர் அது நான் இன்டர்வியூவில் வச்சிருக்காங்க. சரி, குரூப் 2A சர்வீஸ் தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் அப்படியே 65-11 அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன் சென்னை டிவிஷன், கடலூர் டிவிஷன், மதுரை டிவிஷன், திருவள்ளூர், வேலூர் டிவிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் டேக்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 595, அங்கே ஒரு 50. ஓகே, கிட்டத்தட்ட 650 வேகன்சி வந்திருக்குப்பா. வேகன்சியோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 650. சரியா? அடுத்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில போஸ்டிங் வைஸ் மாறும். மினிமம் ஏஜ் 22, 26, 21 வருது. மேக்ஸிமம் ஏஜ் 32, 42, 32 வருது. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 50, 57, 50, 37 தான் வருது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது நம்ம குரூப் 2A சர்வீஸ்க்கு அதே மாதிரி தான். மினிமம் 18, 25, 22, 26 ஒரு போஸ்டிங் வைஸ் மாறுது. மேக்ஸிமம் 32, 37 ஒரு சிலருக்கு போஸ்டிங் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் ஜென்ரலுக்கு. ஓகேங்களா? ஓபிசி பிரிவினருக்கு என்ன கிடையாது, ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓபிசி பிரிவினருக்கு. ஓகேங்களா? ஓபிசினா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனித்துவமாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்டிங் இருக்கீங்களோ அது தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு டிகிரி தான் இருக்கும், ஒரு சிலதுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிகிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷன் இந்த தடவை ஆட் ஆயிருக்கு. ஃபாரஸ்டர் வந்ததாக இருந்தால் ஹைட் இருக்கணும், செஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கோடு, நமக்கு மெயினாக சிலபஸ் வந்துடணும். ஓகேங்களா? இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கூடிய ப்ரொசீஜர். எக்ஸாம் பேட்டர்ன் வந்திருக்க, ரொம்ப எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் கிடையாது, அதே மாற்றம் தான். ஓகே, அதே இருந்தது தான். ஒன்று ஜென்ரல் தமிழ், இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க். ஓகேங்களா? அதுவே நமக்கு பயம் தான். அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 மார்க்கு, மேக்ஸ் ஆப்டிடியூட் 25 மார்க்கு, 200 மார்க், 200 கொஸ்டின் மார்க்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? 300 மார்க் இருக்குது. OMR பேஸ் தான். திருப்பி சொல்கிறேன், மெயின்ஸ் CBT தான் இருக்குது, ஆனால் ப்ரிலிம்ஸ் OMR பேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? சின்ன சின்ன மாற்றங்கள் கவனமாக கவனிக்கணும். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடிஸ் அதே தான், போன தடவை இருந்தது தான், 300 மார்க்கு. 90 தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். டிஸ்கிரிப்டிவ் தான் குரூப் 2க்கு எழுதணும். ஓகேங்களா? அடுத்து குரூப் 2A அப்படின்னு பொறுத்த வரைக்கும், குரூப் 2A பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது. 100 மேக்ஸிமம் மார்க்கு. டிஸ்கிரிப்டிவ் இருக்க போகுது. ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் மட்டும் தான் இருக்குது. இந்த தமிழ் இங்கிலீஷ் கிடையாது. போன தடவை இது பெரிய மாற்றம், இது மட்டும்தான். ஓகேங்களா? மெயின்ஸ்ல போன தடவை என்ன இருந்ததுன்னா ஜென்ரல் தமிழ், அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தது. ஓகேங்களா? இந்த தடவை அது கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் 150 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் இருக்க போது, 200 கொஸ்டின். இது CBT மெத்தட் நடக்குது, அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? CBT மெத்தட். ஓகேங்களா? அப்போ ரீசனிங்ல என்ன கிடையாது அப்படின்னு, சரி மெயின்ஸ்ல என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷா தமிழாங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இன்டர்வியூ கிடையாது. அது வந்து போன தடவையும் பண்ணலை, இந்த தடவையும் பண்ணலை, இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? ரைட். அப்போ நேராக வந்துட்டோம்னா சிலபஸ் வந்துடலாம். ஓகேங்களா? மேற்படி எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஃபோட்டோ எப்படி இருக்கணும், எங்கள் சென்டர் கோடு என்ன, எல்லாம் அதே ப்ரொசீஜர் தான். சிலபஸ் நேராக வந்துடலாம். ஓகேங்களா? சிலபஸ் கடைசி பேஜுக்கு முந்தின பேஜ் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் டேட் எப்போன்னு சொன்னதை டென்டேட்டிவாக அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
ரைட். அதே மாதிரி சொல்றது ரொம்ப வேகன்சி 650 தான் அப்படின்னு நினைக்க வேணாம். இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் கூடவே இருக்கும். சரியா, திருப்பியும் சொல்றேன், இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு கூடவே இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா குரூப் 2 கூட பார்த்தீங்க நேற்று கூட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ இலக்கணம் 25 கேள்வி. அதே தமிழை பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு என்ன இருந்ததோ அதே தமிழ் தான். ஓகேங்களா? பெரிய அளவுக்கு சிலபஸ் எல்லாம் மாற்றம் பண்ணல. கேள்வி தான் எப்படி இருக்க போது தெரியல, அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? அதே தான் சிலபஸ். என்னென்ன டாபிக் எவ்வளோ மார்க் பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு இலக்கியம் தொடர்பான 15 கேள்வி அப்படியே தான் இருக்க போகுது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போன தடவை இருந்த சிலபஸ் தான், அதே தான். கிராமருக்கு அது புதுசாக ரிலீஸ் பண்ணாங்கல்ல, கிராமர் 35 கொஸ்டின்ஸு, வொக்காபுலரி 15 கொஸ்டின், ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 20, 20, 15, 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்துடலாமா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஆப்டிடியூடு அதே தான். ஆப்டிடியூட் 15, ரீசனிங் 10 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து குரூப் 2 சர்வீஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1ல். ஓகேங்களா? அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிற குரூப் 2, 2A ரெண்டுக்கும் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகேங்களா? அதே தான். மொழிபெயர்ப்பு, சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல மெயின்ஸுக்கு என்ன 300 மார்க் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, அதுக்கு ஈவினிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து தமிழ் சொசைட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட், எக்கனாமி, எஸ் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளோதான். ஓகேங்களா? இதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, இதை தான். ஓகே, நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் அதே தான், அதே சிலபஸ் தான். ஆனால் இங்கே அப்ஜெக்டிவாக இருக்க போது மார்க்கும் மாறும். ஓகேங்களா? மார்க் எப்படி சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதான் சிலபஸ். சிலபஸ் எல்லாம் பெருசாக சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா? ரீசனிங் அதே சிலபஸ் தான். ஓகே, ரைட். அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறமும் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம குரூப் 4 பற்றி தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஓகேங்களா? வருத்தப்படணும் தான், வருத்தமான விஷயங்கள் தான். இருந்தாலும் நம்ம அதை கடந்து அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி ஓடணும்ல, அதே அந்த இடத்துல நின்றுட்டு கூடாதுல்ல. ரைட். இப்போ அடுத்த என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கிற விஷயத்துல அடுத்தது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.